ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா கேப் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் நியூ வேர்ல்ட் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்காம ஆனவங்க சொல்லி என்கிட்ட கேட்டால், ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபால்கனாக தான் இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் அமெரிக்காவாக நம்ம ஃபால்கன் வந்து மாறிட்டார். இப்போ படத்தை நம்ம டேரெக்டாக சோலோவாக பார்த்தா புரியுமா சொல்லி என்ன கேட்டால், ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இன்க்ளூட் படம் பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு மார்வல் மூவிஸ் பார்த்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் அந்த சீரிஸ் நீங்கள் ஓரளவுக்கு மோஸ்ட்லி ஃபுல்லாக பார்த்துருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சன் எப்படி இந்த கேப்டன் அமெரிக்கா ஆனாலும் சொல்லி அந்த டோட்டல் விஷயமே நமக்கு அந்த சீரிஸில் வந்து நம்ம தெரிய ஆரம்பிக்கும். அது இல்லாமல் நம்ம சிவ் ராஜேஷ் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா இருந்து போகும்போது நம்ம அந்த ஷீல்டே நம்மக்கிட்ட சாம் வில்சன்கிட்ட கொடுத்துட்டு போவார். ஸோ அந்த சீன் கூட நீங்கள் அவெஞ்சர்ஸ் என்கேம் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளைமேக்ஸில் அந்த சீன் இன்னும் உங்களுக்கு கொடியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா சாம் வில்சன் அந்த படம் ஃபுல்லாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் அலிக்கும் பார்த்தீங்கன்னா மார்வல் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா புது கேரக்டர் வந்து நமக்கு வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆகிருப்பார். ஸோ அவர் பற்றி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சாம் வில்சன் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா இருந்து அவரை வந்து பாதுகாத்துட்டு வருவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கும் ரெட் அலுக்கும் மிகப்பெரிய ஒரு வாரே நடக்கும். ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்காக நீங்கள் இந்த படத்தை டோட்டல் படத்தையே பார்த்தீங்கன்னா தேட்டர் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ்லேருந்து கிராஃபிக்ஸ் மெசஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்க ரொம்பவே சூப்பராக ஃபீல் ஆகிருந்தீங்க. ஸ்டீவ் ராஜேஷ் மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வந்து யாராலும் இருக்க முடியாது. ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கான்னு நான் சொல்லுவேன். ஒரு நாள் நம்ம சாம் வில்சன் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் ஒரு கேப்டன் அமெரிக்கா இருக்கணும். ஸோ மார்வல் ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியோட சொல்லலாம். ஸோ நீங்கள் நிச்சயமாக ஒரு மார்வல் ஃபேன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நம்ம புது கேப்டன் அமெரிக்காவை இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேப்டன் அமெரிக்காவோட சூட் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர் கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதே சூட் தான் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் பண்ணி அவரோட அந்த விங்ஸில் பார்த்தீங்கன்னா வைப்ரேனியம் மூலியம் ஒரு சில டைப் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணி அவருக்கு பவர் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஃபால்கன் யூஸ் பண்ணியிருந்த அந்த சூட் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி சோல்ஜர் பார்த்தீங்கன்னா அந்த சூட் கொடுத்துறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டையே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலரில் பெயிண்ட் பண்ணி அளவுக்கு அந்த சூட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நீங்கள் மார்வல் மூவிஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு புரியணும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், சீரிஸ் எல்லாம் ஒரு புரியணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 பேஸ் 4 இதுலேருந்து எல்லா மார்வல் மூவிஸும் அந்த மார்வல் சீரிஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கூட வரக்கூடிய மூவிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரீசெண்டாக வந்து எல்லா மார்வல் மூவிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாப்லேயே போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம லோக்கி சீசன் 1 அண்ட் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே கை கொடுத்தது. நம்ம ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் சீரிஸ் கூட நல்லாவே இருந்தது. மூவிஸ் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவிஸும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகல. லாஸ்ட்டாக வந்து நம்ம கார்டியன் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு மூவிஸும் மார்வலில் வந்து ரொம்பவே இட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மூவி நமக்கு பயங்கரமாக எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஸோ இந்த மூவி கூட அந்த அளவுக்கு சூப்பராக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆவரேஜ் மூவி நான் சொல்வேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு அல்க்குக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய அல்கியை பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சன் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பார். ஸோ அப்போ இருந்தாலும் சொல்ல முடியாது. உண்மையான ஒரு அல்க் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து காமிக் படி பார்த்தீங்கன்னா நம்ம அல்கை வந்து யாராலும் ஜோக் போகுது அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து அவர் பீட் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காமிக் தான் உண்மை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம லைவ் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தான் காட்டுவாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. நீங்கள் யார் இன்னும் கேப்டன் அமெரிக்கா த பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவி பார்க்கலையோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவி நான் சொல்லுவேன். படம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சதீஷ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ see you soon. Bye bye friends.